ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்டின்னா, இவங்க ஒரு ஷேர் அவங்களோட ஹஸ்பண்ட் வீட்லேருந்து கேட்டு வாங்கியிருக்காங்க. அப்ப இவங்களுக்கு இவங்க ஃபேமிலிலேருந்தும் ஷேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. பொண்ணு நான் உங்களுக்கு அதான் நான் சொன்ன மாதிரி அவங்க அன்மேரிடா இருக்கலாம். இல்ல மேரிடா இருக்கலாம், டிவோர்ஸியா இருக்கலாம். என்னவா வேணா இருக்கலாம். அவங்க அந்த பொண்ணு வந்து அப்பாக்கு அவங்க பொண்ணு, அம்மாக்கு பொண்ணு. ம். சிஸ்டர் ஐ மீன் பிரதருக்கு சிஸ்டர் தானே. ஆமா. ஸோ விச் மீன்ஸ் இங்க இருந்து தான் அவங்க அங்க போயிருக்காங்க. ஸோ ஓகே. இங்க அவங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்கோ, அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு ஓகே. வந்து அவங்க ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. அவங்க வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதி வைக்கிறாங்க. மெயின்டனன்ஸ் இல்ல அலுமினியம் அவங்க வந்து ஒரு 5 crores வாங்கட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டன்ஸ் ஐ அம் சேயிங். ம். வாங்குறாங்க, எல்லாமே பண்றாங்க அப்படின்னும்போது, இங்க அவங்களுக்கு அது ஒரு 10 crore ப்ராப்பர்ட்டி வொர்த்தா இருந்தாலும், ஷேர் இருந்தாலும் ஃபார் ஷூர் அவங்களுக்கு குடுத்து தான் ஆகணும். இத ரீசனா ஸ்டேட் பண்ணக்கூடாது. ஸோ ஓகே. இதெல்லாம் ரீசனா ஸ்டேட் பண்ணவே கூடாது. உனக்கு நான் இவ்ளோ நகை போட்டு குடுத்தேன். ஆ, உனக்கு இப்படிலாம் நான் கல்யாணம் பண்ணேன். உன் கல்யாணத்தையே நான் கடன் வாங்கி தான் பண்ணேன். ஆ. ஸோ அந்த கடனையே நான் தான் அடைக்கிறேன். ஸோ உனக்கு புகுந்த வீட்ல உனக்கு இவ்ளோ குடுத்துருக்காங்க. அது ம். எதுவுமே ரீசனா கோட் பண்ணவே முடியாது. ஓகே. ஆஸ் அ விமன் ஷி இஸ் ஹேவிங் ஆல் த ரைட் ஆஸ் டூ தட் ஆஃப் மென்.